அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லை, எங்கேயா இருந்தாலுமே இருபொருள் சேர்ந்தால்தான் ஒரு பொருள் உருவாகும் அப்படின்னு ஐயா சொல்லுவீங்க. ஆமாம், அது இறைவனாக இருந்தாலுமே ஆண் பாதி பெண் பாதின்னு இருக்கிறது தான் இறைவனுடைய அம்சமே. அப்படி தான் ஐயா சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும்போது ஐயா, இந்த விநாயகர் என்றவர் தனித்து சக்தியோட அம்சத்திலிருந்து வந்ததாகவும், முருகர் என்றவர் சிவத்தோடைய அம்சத்தை தனித்து வந்ததாகவும் சொல்லும்போது, சக்தி இல்லாமல் பிறந்தவர் சிவம் முருகர், சிவம் இல்லாமல் பிறந்தவர் விநாயகர்னு சொல்கிறாங்க. இதோட தத்துவம் என்ன? இது ஒரு தத்துவமும் இல்லை, இதெல்லாம் மனுஷன் கற்பனைக்கு வச்சுக்கணும் தத்துவம். அந்த அம்மாவுக்கு குளிக்கும் போது காவல் ஓணும், உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் உருட்டி அவ்வளோ அழுக்கா திண்ணி வாசமாக குடிக்காது இருந்திருப்பாங்க. அது கடவுளாச்ச, அது போய் புள்ளியார பிடிச்சி வைக்கிற அளவுக்கு குளிக்காத இந்த பார்வதி உட்காந்து இருந்திருப்பாங்க பொம்பளை. எவ்வளோ மோசமான பொம்பளையாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கார் பக்கத்தில் கூட போயிருக்க முடியாது. இதெல்லாம் இந்த மனுஷன் பண்ணிக்கின கற்பனை, அதெல்லாம் கிடையாது. பிள்ளையாருன்றவர் மூலாதாரத்தில் பிள்ளையாக இருக்கிறாரு. எப்படி பிள்ளையாகிறாரு? 6 பிள்ளையாகிறாரு. அதனால்தான் பிள்ளை 6ன்னு பேர். அது 4 அடிவில் புள்ளியாருன்னு ஆகிப்போச்சு. ராகு கேதுன்னு பேர் அதுக்கு. அது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அம்மன் சிலை இருக்கும். அந்த அம்மன் சிலையில் கண்ணு மட்டும்தான் தெரியும், மீதியெல்லாம் பாம்பு தான் மூடிக்கும் இல்லையா? அப்போது அந்த ராகு கேது அந்த சக்தியை மூடி பாதுகாத்துன்னுக்குது மூலாதாரத்தில். அந்த மூலாதாரத்தில் அதனால்தான் நீ ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? முதல்ல நேரம் போய் சீஃப் மினிஸ்டர் நான் பார்க்கணும் விடுவாங்கள்ல, பிஏ செக்யூரிட்டி வட்ட செயலாளரை பார்க்கணும் முதல்ல, லோக்கலில். அப்புறம் பகுதி செயலாளரை பார்க்கணும், அப்புறம் மாவட்ட செயலாளரை பார்க்கணும். அவர் தான் சீஃப் மினிஸ்டருக்கு இட்டு போகணும். அது மாதிரி வட்ட செயலாளர் மாதிரி பிள்ளையார். அவரை போய் பார்த்தீங்கன்னா தான் அடுத்த கடவுளை பார்க்கறதுக்கு உனக்கு வழி கிடைக்கும். அதனால்தான் இந்து மதத்தில் முதல் கடவுள் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு தான் மற்ற வழிபாடுகள்லாம் வச்சுருக்குறது. ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான், முட்டாள்தனமாலாம் வைக்கல. நம்ம முட்டாளுங்க முட்டாள்தனம்னு சொல்லிங்கிறோம், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு பொருளை தாண்டினா தான் இன்னொரு பொருள்கிட்ட போக முடியும். அப்போ அந்தந்த பொருள் தான் அந்த முதல்ல பிள்ளையாக இருக்கிறாரு, அப்புறம் சக்தி இருக்குது, அப்புறம் விஷ்ணு இருக்குது, அப்புறம் சிவங்குது, ருத்ரன் இருக்குது, அப்புறம் சிவங்குது. இப்படி தாண்டி 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 போனால் தான் மேலே கடவுளை பார்க்க முடியும். அதனால தான் கோயில் உள்ளே போனால் கூட பெரிய பெரிய கடவுளை உள்ளே வச்சுப்பட்டு எந்த கோயிலையும் பிள்ளையாரை முதல்ல வச்சுக்கிறது காரணமே. அப்போது அதுதான் தும்பிக்கை. அதனால்தான் நான் ஒரு கேசட்டில் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ எலி வாகனம் கொடுத்துருப்பாங்க பிள்ளையாருக்கு. பிள்ளையார் அவ்வளோண்டு எலி மேலே சுண்டெலி மேலே உட்காந்து என்ன ஆகும்? எலி நசுங்கி நாசனமாக போவது இருக்குமா? ஆனால் அது ஏன் எலி வாகனம் கொடுத்தாங்க அப்படின்னா முட்டாள்தனமான அறிவுபூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த தும்பி கைன்றது முதுகு தண்டு. தும்பி கைக்குது, அது முதுகு தண்டு. மனுஷனுக்கு அந்த முதுகு தண்டு உடஞ்சதுன்னா அவன் கண்டம். அதே மாதிரி யானைக்கு தும்பி கை போச்சுன்னா அது கண்டம். அப்போது தும்பி கைக்கு இருக்கிற வலிமை உன் முதுகு தண்டுக்கு இருக்குது வலிமை. அந்த முதுகு தண்டில் இந்த எலி ஊறி போகிறது, அந்த இந்து ஊறி போகிறது தெரியணும். அதுதான் எலி காட்டிக்குது. எந்த இடத்துலையும் அதுதான் ஊறி போக முடியும். அதனால் அதுக்கு எலி வாகனம் கொடுத்துக்குது. முருகருக்கு மயில் வாகனம் கொடுத்துக்குது. நீ மூச்சினுடைய நிறம் நீல நிறம். அதனால் மயிலினுடைய நிறம் நீல நிறம். மூச்சு எங்கே வேணாலும் போய் சுற்றிட்டு வரும். அதனால் கதைங்க மாதிரி மனுஷனுக்கு புரியாத காலம். மற்ற மதங்கள்லாம் இப்போ தானே தோன்றுச்சு. மற்ற மதம் வேத நூலெல்லாம் இப்போ தானே ஏற்றிக்கினாங்க கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் காலம் கடந்தது. 5400 வருஷமாவது மகாபாரதம் நடந்தது. மீதி மதம்லாம் இப்போ தான் தோன்ற மதம் தான். அதனால் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எழுதிக்கினானுங்க. எந்த மத நூல்லையும் கடவுள் எழுதுறது கிடையாது. எந்த மதத்துலேயாவது நூலில் கடவுளுக்குதா? இல்லையா? கடவுளை பற்றி தான் இருக்கும், தகவல் தான் இருக்கு. கடவுள் இருக்காது எந்த வேத நூல்லையும். அப்புறம் அத்தனைத்துக்கு கும்பிட்டுனுக்குது, அத்தனைத்துக்கு படிச்சுனுக்குது. ஸ்கூலுக்கு போய் வரோம். மனசில் இருக்குதுடா கடவுள், அதை தேடுங்கடா. அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். ஆசை, காமம், மயக்கம் இந்த 3த்தையும் ஜெயித்தவங்க மட்டும்தான் ஞானத்தை அடைஞ்சதுக்கான அறிகுறி.
அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னை எப்பவுமே தாழ்த்திக்கின்னு இருப்பாங்க. தன்னை யார் தாழ்த்துறானோ அவனை உயர்த்த வேண்டியது இறைவனோட வேலை, குருவோட வேலை. ஆனால் இந்த 3 இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா வெளி வேஷம், ஞானி மாதிரி வேஷம் போட்டிருப்பான், குணம் முழுக்க திருட மாதிரி இருப்பான். அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், திருட வந்து மனுஷன் மாதிரியே இருப்பான் அப்படின்னாரு. பேய்னா சொல்லலாம், கருப்பாக இருக்கும், சவுப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும்னு சொல்லலாம். திருடினப்போ எப்படி சொல்லுவேன், அவன் நம்மளை மாதிரியே தான் இருப்பான். எப்போ தெரியும்னா நம்மக்கிட்ட திருடினதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ இவ்வளோ நேரம் இருந்தவன் நம்ம திருட போயிடா அப்படின்னு. புரியுதா? அதனால் இதை ஜெயித்தவங்க மட்டும்தான் ஞானியை தவிர வெறும் வேஷத்தால் யாருக்கும் ஞானம் வராது, அவங்களுக்கு ஞானியும் கிடையாது. புரியுதுங்களா? இது எப்படி உணரலான்னா பேச்சே தெரிஞ்சிடும். நான் 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 யார் முன்னே போகிறானோ அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதன்னு தெரிஞ்சுக்கலாம். அவனால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. எரியிற விளக்கு 1000 விளக்கு ஏற்றலாம், எரியாத விளக்கு எந்த விளக்கு ஏற்ற போகுது? ஏதோ ஒரு விளக்கு எரியுமா? இந்த விளக்கே எரியல, அது எந்த விளக்கு ஏற்ற போகுது? எப்போ ஆசை மயக்கம் இது கூட 1000 வேஷம் போட்டுன்னு வாழ்ந்துருக்கிறான். அவனுக்கு பேர் ஞானி இல்லை, அஞ்ஞானி. அவன் ஊரை ஏமாத்தலை, தன்னைத்தான் தான் ஏமாற்றிக்கிறான். ஐயா சொல்லுவாங்க, ஏய் நீ வெளி உலகத்தில் நீ எப்படி வேணா இருந்துக்கப்பா, இங்கே வந்து தப்பு பண்ணாத. ஏன்னா இது சித்தர்களுடைய பாதை. இது நான் வந்து நீ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஒன்றும் சாபம் கொடுக்க மாட்டேன். ஆயிரக்கணக்கான சித்தங்கிறான், அவன் எல்லாம் சேர்ந்து உனக்கு கொடுப்பான், உன் பரம்பரையே விளங்காத போயிடும். அதுக்கு தான் அதை சொன்னார். இந்த இடத்துல வந்து நீ தப்பு பண்ணாத, இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வெளியே நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணாத சொன்னது காரணம் என்னன்னா பரம்பரையே விளங்காது. ஆனால் இதை பண்ணக்கூடியவனுக்கு அது தெரியுதானே தெரியல, ஏன்னா பாடம் பண்ணுறது கிடையாது. பாடம் பண்ணவனுக்கு அந்த தப்பு பண்ணன்ற எண்ணம் ஃபஸ்ட்டு வராது. தான் எதுக்காக வந்தோம்? வெளியே 1000 அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் எப்பா இதுக்கு இதோட போதும்பா நிறுத்திக்கலாம், இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு தானே இங்கே வந்தோம். அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னா அவன் எங்கே இருந்துருக்கணும்? இங்கேயே நின்று அந்த முடிவு வரைக்கும் காத்திருக்கணும். புரியுதுங்களா? புரியுதா சாமி? அப்போ இவங்கெல்லாம் வேஷம் போடுறவங்க, இவங்க ஒரு நாளும் ஞானி கிடையாது. அப்போ இவங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு யாருது? நம்மளது இல்லை, இறைவன் திருத்துவான். புரியுதுங்களா? ஏன்னா சராசரி மனுஷன் எப்படி ஒன்றா சாகலாம். இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம், சபை ஏறினதுக்கப்புறம் நம்மளோட முடிவு எப்படி இருக்கணும்னா அது வேறு மாதிரி இருக்கணும். சராசரி மனுஷனை மாதிரி நீ போனன்னா உன்னோட வேஷம் கலைஞ்சிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போது அதுதான் சொன்னேன், இது வந்து நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி. என்னோடய முடிவை நான் யாருன்றதை காட்டி கொடுத்துரும், அங்கேருந்து நான் யாரும் தப்பிக்க முடியாத. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து நானும் சாபம் கொடுக்க போதில்லை, அவரும் சாபம் கொடுக்க போதில்லை. சித்தர்களோட பாதை இது, தப்பிக்கவே முடியாது. மாட்டினா பரம்பரையை இதுவாகிடும், காப்பாற்ற யாரும் இருக்காது. அப்போ என்ன வரும்? பேச்சும் வராது, மூச்சும் வராது, கண்ணீர் தான் வரும். அந்த நிலை இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் சாமி. இது காலந்தோறும் இறைவன் காட்டி குத்தினே தான் இருக்கிறான். அதனால் எவ்வளோ பட்டாலும் நம்ம மனுஷனுக்கு மட்டும் புத்தி வரவே வராது. சரி, அவனுக்கு வந்ததெல்லாம் எனக்கு வராதுன்னு இவனுக்கு ஒரு நினைப்பு. சரி, சரிங்களா? அது காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லிடும். அதே சிவவாய்க்கர் பாடலே 5 3 8 ஆனாதியான மந்திரம் நெஞ்சில் நினைத்து கொண்டு நீர் உரை செபிப்பிரேல். பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் நான் மறைகள் சொன்னது. 5 3 8 அனாதியான மந்திரம். சாமி நான் பாடம் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது நமசிவாய மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு. இது அனாதியான மந்திரமா? ஐயா சொல்லியிருப்பார். ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் அந்த நமச்சிவாயத்துக்கான விளக்கமே நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமச்சிவாயம்னா சிவபெருமான் நினச்சிருந்தோம். நமசிவாயனா சிவபெருமான் இல்லை, நான் தான். இந்த வாகனம் தான் நமசிவாய். இது 5 எழுத்தாக இருக்குது. பஞ்சபூதம்னு ஒன்று இல்லைன்னா இந்த உடல் இல்லை. அப்போ நமசிவாயமாக இருக்கிறது நான் தான். இது கூட இன்னொரு பொருள் சேர்ந்தால் தான் நான் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும். அப்போ 5 வந்துச்சு. 3 என்னது?
சித்தம் புத்தி அகங்காரம். 5 3 எட்டதாய் அனாதியான மந்திரம். நாம் எல்லா எந்த செயல் செஞ்சாலும், நல்லதாக செய்யலாம் கெட்டதாக செஞ்சாலும், எதை செஞ்சாலும் நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிறோம். இது எல்லாமே ஒரு பொருளில் ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு பேர் என்னது? புரியட்ட காயம். அதுக்கு பேர் நம்ம புரியட்ட காயம். 5 3 எட்டதாய். புரியட்டனா 8 பொருள். பெருங்காயம் டப்பா வச்சுருப்பாங்க, வீட்டில் மசாலா டப்பா வச்சுருப்பாங்க. ஒரு 8 விதமான பாக்ஸ் இருக்கும். இருக்குதாம்மா? அந்த பொருள் ஏற்று அம்மா என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடி தூக்கி மந்திரம் போடுற மாதிரி போட்டுருவாங்க. அது கரெக்டாக தான் வரும், ஏன்னா பழக்கம் வந்துச்சு. அந்த மாதிரி இறைவன் நமக்குள்ளே இந்த 8 விதமான பொருள் வச்சுக்கிறான். அந்த 8 விதமான பொருள் என்ன ஆகுன்னா, நாம் இங்கே கூட எல்லா செயலும் அந்த ஒரு பொருளில் தான் பதிவாகும். உடம்புல பதிவாகாது, மனசில் பதிவாகாது. எங்கே பதிவாகும்? 8 பொருள். அந்த 8 பொருள் பேர் என்னது? புரியட்ட காயம்னு அதுக்கு ஒரு பேர். நாம் இந்த பிறவியை விட்டு போயிட்டோம், நாம் இங்கே அநியாயம்லாம் பண்ணிட்டோம். இறைவன் பார்க்குறான், இது மனுஷ பிறவிக்கு லாய்க்கு இல்லை, இதை ஒரு நாயாக மாற்றிடலாம் அப்படின்னா அது என்ன பண்ணோம்? அவன் சொன்னவனே நாய் ஆகிடும். எப்படி ஆகும்? எப்படி சாமி ஆகும்? அந்த புரியட்ட காயத்துக்கு எதுவாக ஒன்றா மாறக்கூடிய சக்தி உண்டு. அப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு அது அதுவாக மாறி அதை அனுபவிக்கும். அந்த ஒரு உடம்பு அது என்னது? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்ற 5 பொருளும், சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற இந்த 3 பொருளும் சேர்ந்து 5 3 எட்டதாய். ஏன்னா அனாதியான மந்திரம் ஏன் சொன்னாங்கன்னா, இவ்வளோ காலமாக நீ பிறந்தது பாரு, அதுக்கு காரணமே இந்த 8 பொருள் தாண்டான்றார். அனாதியான மந்திரம்னா என்ன அர்த்தம்? அனாதியான காலமே கிடையாது, இன்றைக்கி தோன்றி இன்றைக்கி வந்ததுன்னு சொல்ல முடியாத அளவு அனாதியான பொருள். அப்போ நீ பிறக்கிறதுக்கு எத்தனை பிறவி எடுத்தியோ அத்தனை பிறவிக்கும் காரணமான மந்திரம் எதுன்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அது கூட என்னது? சித்தம் புத்தி அகங்காரம். இதுதான் 8 மந்திரம். இது தெரியாமல் நம்ம நமோ நாராயணன்றோம், நம சிவாயன்றோம், சிவாய நமன்றோம். உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மந்திரம் எது? இந்த மந்திரம்தான். இது தெரிஞ்சால் நமக்கு பிறவின்றதே இல்லைன்றது தான் அங்கே சொல்லியிருக்காங்க.